இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து சவுண்டை எமிட் பண்ணுது. நம்ம எப்படி நம்ம பேசுற போது குரல் வெளியில வருதோ, எப்படி நம்ம உடம்புல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதோ, அதே மாதிரியில பூக்களுக்கு இருக்கு, வேருக்கு இருக்கு, மரங்களுக்கு இருக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அந்த சிக்னலிங் இருக்குது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி பேசிக்கிறோமோ, அதை விட ரொம்ப மைன்யூட்டான ரொம்ப மைன்யூட்டஸ்ட் பார்ட்ல தான் அதோடைய வேவ்ஸ் இருக்கனால நமக்கு காதுல கேட்கல. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நீங்க அரச மரத்தை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்பாங்க. அது ஒரு மூட நம்பிக்கை. ஆனா அதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னு சொன்னா, that gives the waves which helps the human body to procreate. அதாவது ஒன்னை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை அந்த அரச மரத்திலிருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறது. அதனால சுத்தி வான்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் இவ்வளவு விளக்கம்லாம் சொன்னோம்னா நம்ம கேட்க மாட்டோம்ங்களுக்கா, நீ சுத்தி வான்னு. அதுல தூக்கி ஒரு பிள்ளையரையும் வச்சுட்டாங்க. நம்மளும் அதை இதை வச்சிருக்கோம். ஆனா it gives waves which helps our body, our mind to work further. ஒரு மைன்யூட்டஸ்ட் பாயிண்ட வந்து நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக அது உதவி பண்ணுது அப்படிங்கிறது. இப்ப இந்த சவுண்ட போடுங்க. இது அதாவது ரொம்ப மைன்யூட்டஸ்டான அப்பேரட்டஸை வச்சு இதை மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா நமக்கு காதுல கேட்கவே கேட்காது. ஆனா இந்த சவுண்ட் வந்து அவங்க மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த மலர் வந்து இப்படி சத்தம் கொடுக்குது. அடுத்தது இது வேற ஒரு நாட்டுல இருந்து அவங்க எடுத்தது. ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பொருள்ல இருந்தும். ஏன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல்